கிறிஸ்துக்குள் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கிறிஸ்துமஸ் மாதம் வந்துட்டாலே கொண்டாட்டங்களும் களியாட்டங்களும் தான். ஆனா உண்மையிலேயே கிறிஸ்துமஸ்னா என்ன பார்க்கலாமா? ரோமையர்கள் சூரியனை கடவுளாக வழிபட்டுக் கொண்டிருந்தனர். இந்த பண்டிகை ஆரம்பத்தில் விவசாயிகளின் பண்டிகையாக கொண்டாடப்பட்டது. ரோம சக்கரவர்த்தியாக மாவீரர் கான்ஸ்டன்டைன் என்பவர் தன் முற்பிதாக்களை போலவே பல்வேறு அந்நிய கடவுள்களை வழிபட்டு வந்தார். எதிரி நாடான இத்தாலி மீது படையெடுத்துச் சென்ற போது அவரின் படை குறைவாக இருந்ததால் சோர்ந்து போனார். அந்த சமயத்தில் சிலுவை அடையாளத்தை கொண்டு போரிட்டால் நீ வெற்றி பெறுவாய் என்று உரைக்கப்பட்டுள்ளது. அவரும் அவ்வாறாகவே செயற்பட வெற்றி அவர் வசமாகியுள்ளது. அதனைத் தொடர்ந்து அவர் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிந்து கொண்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தார். அதனைத் தொடர்ந்து அவர் ரோமையர்கள் கொண்டாடி வந்த சூரிய பண்டிகை நீதியின் சூரியனாக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் விழாவாக பேரரசர் அறிவித்தார். இவ்வாறாகவே கிறிஸ்துமஸ் பண்டிகை தோற்றம் பெற்றுள்ளது. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார், அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம், அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.